நான் உங்களோட லோகோபில் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம்னு நினச்சி நம்மள பல பேர் இஎக்ஸ் அப்படிங்கிறது தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் இஎக்ஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஃபார்மர். அதாவது எக்ஸாம்பிள் இஎக்ஸ் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம இஎக்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது முன்னாள் பாய் ஃப்ரெண்ட், முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இஎக்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இஜி அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். இப்போ தான் நம்மள பல பேருக்கு ஒரு டவுட் வரும். எக்ஸாம்பிள் இஎக்ஸ் ஏஎம்பிஎல்இ, இதில் ஜி அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே, நம்ம எதுக்கு ஜி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாட்டின்லேருந்து எடுத்த ஒரு வார்த்தை எக்ஸாம்பிளி கிரேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்லேருந்து இ எடுத்திருக்காங்க, கிராட்டியாலேருந்து ஜி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இஜி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இனிமேல் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு எழுதுறதா இருந்தால் இஜி அப்படிங்கிறது தான் போடணும். இஎக்ஸ் அப்படின்னா